வருகிற பொங்கலில் கடும் போட்டி நிலவி வருகிறது சினிமா வட்டாரத்தில். காரணம், சினிமா யார் யார் போட்டி போட போகிறார்கள் என்று இங்கே பார்க்கும்போது தலையோட படம் 2 படங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த படம் வரப்போகிறது என்று மக்கள் ரசிகர்கள், அஜித் ரசிகர்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. தலையோட 2 படங்கள், குட்வெட் அக்கிலி, விடாமுயற்சி. இதில் எதில் ஃபர்ஸ்ட் வரப்போகிறது என்பதை நமக்கு பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். இருந்தாலும் உண்மையான முடிவு இப்போது குட்வெட் அக்கிலி தான் வரும் என்று தீர்க்கமாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் குட்வெட் அக்கிலி ஷூட்டிங் தொடங்கும் முன்னாடியே படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகும் என்பதற்கான கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த விடாமுயற்சி படத்தை ஏன் ஏமாற்றிக் கொண்டே போகிறது. அஜித் ரசிகர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ட்ரெய்லர் வரப்போகிறது, டீசர் வரப்போகிறது. அஜித் ரசிகர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது விடாமுயற்சி. பல பேர்கள் சொல்கிறார்கள், மகள் திரும்பேனி விடாமுயற்சி படத்தை ரசிகர்களுக்கு பெரிய ஒரு தீனி படமாக கொடுக்க போகிறார் என்பதை சொல்கிறார்கள். ஆனால் இந்த விடாமுயற்சி படம் இத்தனைக்கும் ஒரு ரீமேக் படம். இந்த அளவுக்கு தாமதம் பிடிக்கும் போது படத்துடைய கெரியர் கெட்டு போய்விடுமோ என்ற ஒரு பயம் ரசிகர்களுக்கு இருக்கிறது. அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் விடாமுயற்சி படத்துக்கு முக்கியத்துவம் தயாரிப்பாளர் பெரிய பெரிய சில விஷயங்களை வெளிவிடாமல் இருப்பதுதான் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு டென்ஷனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. தயாரிப்பாளர் சரியில்லாமல் இருக்கிறாரா, அல்லது விளம்பரங்களை விளம்பரப்படுத்த டெடிகேஷன் இல்லையா அப்படின்ட்டு சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த 2 படங்களும் எப்போது வருமா என்று கேள்விக்குறியும் எழுந்துள்ளது. விடாமுயற்சி தான் ஃபர்ஸ்ட்ல வர வேண்டும் என்பதுதான் ரசிகர்கள் எண்ணம். ஆனால் இங்கே விடாமுயற்சி பொங்கலுக்கு வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறது. அஜித் ரசிகர்கள் வருத்தப்படாதீர்கள். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக பொங்கல் வர படம், ஏதாவது ஒரு படம் பொங்கலுக்கு வரும். அந்த படம் குட்வெட் அக்கிலியா தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போது ஒவ்வொரு விஷயமாக மாறிக்கொண்டே வருகிறது. ஒரு இதுக்குமே தெளிவில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அதனால் ரசிகர்கள் கொஞ்சம் ஏமாற்றம் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஏமாற்றோட இருக்காதீர்கள். படம் நிச்சயமாக வரும். ஆனால் இந்த படம் வந்த பிறகு, ஏதாவது ஒரு படம் வந்த பிறகு, அதிலிருந்து ஒரு 2-3 மாசம் கழிந்த பிறகு நிச்சயமாக அடுத்த படம் வந்துவிடும். அதில் உறுதியாக இருங்கள். ஏன்னா விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறது, பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கிறது. அவர்கள் பெரிய ஒரு ப்ரொடியூசர், பெரிய படங்களை தயாரிக்கிறதுனால பல சிக்கல்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதனால் அவர்களின் கஷ்ட காலங்களை நமக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்க வேண்டும். அதை எதிர்பார்ப்பை கொடுக்காமல் இந்த 2 படத்துக்கும் ஒரு கேள்விக்குறியை கொடுத்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அஜித்துக்கு 2.5 வருடங்கள் மேல் தாண்டி விட்டது அவருடைய படம் சினிமாவுக்கு வரும்போது ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்காக எப்படி இருந்தாலும் அஜித்தை வெறுக்க போறது இல்லை என்று ஒரு முடிவோடும் இருக்கிறார்கள். ஆனால் எந்த படம் வந்தாலும் நாங்கள் என்ஜாய் பண்ண பார்ப்போம் என்ற நம்பிக்கையிலும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதில் நானும் ஒரு இப்படி என்று சொல்வதற்கு நம்முடைய பேச்சுகள் இருக்கிறது. அதனால் தயவு செய்து 2இல் ஏதாவது ஒரு படம் பொங்கலுக்காவது ரிலீஸ் பண்ணுங்க, அல்லது இந்த டிசம்பருக்காவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எதில் ஃபாஸ்டாக இருக்க போறது என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். விடாமுயற்சியா அல்லது குட்வெட் அக்கிலியா, அஜித்துடைய எந்த படம் வரப்போகிறது? பொங்கலுக்கு போட்டியாக இருக்கும் 3 படங்கள். ஒன்று அஜித் படம், இன்னொன்று வணங்கான், ராம் சரண் கேம் லெச்சர் அப்படின்ட்டு 3 படங்கள் இருக்கிறது. ஆனால் ராம் சரண் படம் அந்த அளவுக்கு தாக்கத்தை தமிழ்நாட்டில் கொடுக்காது. ஆனால் ஆந்திராவில் நிச்சயமாக கொடுக்கும். அங்கே பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை ராம் சரண் வைத்திருக்கிறார். அதனால் அவருக்கு அங்கே பயங்கர இது இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த பாதிப்பையும் கொடுக்காது. குட்வெட் அக்கிலி நிச்சயமாக பொங்கலில் வந்தால் சக்கு போடும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்ல தோணுச்சுன்னா மீண்டும் நமக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை வணக்கம். சட்டம் ஒழுங்கில் சரியில்லாமல்